நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக, மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக, அரசியலில் ஒரு திசை திருப்புற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு. அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது 30/7/2025 அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது, பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்கு. கடிதத்தினுடைய முகவரி பாட்டாளி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி, எண் 10, திலக் தெரு, தி நகர், சென்னை 17 இருக்கு. இந்த செய்தி, இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவரையாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாரால் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குது. ஏன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால, கபட நாடகத்தால முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. இப்ப நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும்? இப்போ வந்திருக்கிற கடிதம், தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு. ஆனா முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாம திலக் தெருவுக்கு போயிருக்கு, தி நகருக்கு போயிருக்கு. இது ஏமாற்று வேலை ஒண்ணு. முகவரி மோசடி அப்படின்னு சொல்றார். திடீரென்று நேற்று தான் தெரிந்தது என்றார். 25 வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில், பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர். இப்படிலாம் ஒரு அபாண்டமா பேசுவது என்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். 2022ஆம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவுடன், அதற்கு பிறகு 1/6/2022 தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை இந்த 10 திலக் தெருவாக மாற்றி நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டோம். அன்றிலிருந்து நாங்கள் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக டி நகர் திலக் தெரு தான் இருந்து வருகிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை, நீங்க இன்னைக்கு வேணாலும் எடுத்து பாருங்க, அந்த அறிக்கையில் முகவரி என்பது நமது 10 திலக் தெரு என்றுதான் இருக்கும். மருத்துவர் ஐயா அவருடைய ஒப்புதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது, அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலும் நம்பர் 10 திலக் தெரு என்றுதான் இருக்கும். அதே போன்று தேர்தல் ஆணையம் கொடுத்த பல்வேறு கடிதங்கள் தொடர்ச்சியாக டி நகருடைய முகவரிக்குத்தான் கடிதங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நேற்றுதான் தெரிந்ததை போன்றும், திடீரென்று தெரிந்தவுடன் பதட்டமாகிவிட்டோம் என்றும் சொல்லுகிறார். இன்னொரு கேள்வி, அன்புமணி ராமதாஸ் அவரோடு 16 குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த 16 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலகத்தை மாற்றிவிட்டதாக. இது நேற்று உள்ள செய்தி அல்ல, இது ஒரு பழைய செய்தி. தேர்தல் அலுவலகம் என்பது, கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியும், எல்லா கட்சியினருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது 63 நாட்டுமுத்து நாயக்கர் தெருதான் அலுவலகம், இது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா, நான் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த படிவத்தை, முதல் படிவத்தை பத்திரிகையாளரிடம் மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார். அதில் அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம், விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது. எப்படி மாறியது? 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு இப்பொழுது என்று சொல்லக்கூடியவர் எப்படி தைலாபுரத்திற்கான முகவரிக்கு மாற்றி அவர் ஒரு செய்தியை வெளியிட முடியும்? நான் இன்னொரு பகிரங்கமான ஒரு செய்தியை சொல்றேன். திரு ஜி கே மணி அவர்கள் நேற்றுதான், இதுவும் சமூக வலைதளத்தில் பிரபலமாக வந்தது, 30/3/2013 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்பது பயன்படுத்த முடியாத அளவிற்கு
அங்கு வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்த முடியாத அளவிற்கு, அந்த இடத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து செல்ல முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி. அதனால் அது அலுவலகமாக இருந்தாலும் கூட தலைவர்கள், நிர்வாகிகள் அங்கே சென்று வரக்கூடிய பழக்கம் என்பதே இல்லை. அதன் காரணமாக அதை மாற்ற வேண்டும் என்ற நீண்ட காலமாக அது இருந்தது. அதன் காரணமாக 30/3/2013 திரு ஜி.கே. மணி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய கையொப்பம் கீழே கையெழுத்தோடு சேர்ந்து தேதியோடு வெளியிட்டிருக்கிறார். இதுல ஏறக்குறைய 12 வருஷத்துக்கு முன்னாடி இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவை நமது 1 மதுரை வீரன் கோயில் தெரு, கோயில் ஸ்ட்ரீட், உங்களுக்கு தெரியும், பொங்கு தமிழ் அறக்கட்டளை அலுவலகம். இதற்கு முன்பெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கேதான் பத்திரிகையாளர்களை, நிர்வாகிகளை சந்திப்பார். டி நகரில் எப்பொழுதும் அது கோலாகலமாக இருக்கும். அந்த அலுவலகமும் பல நீண்ட காலமாக அது பயன்படுத்த முடியாத காரணத்தினால் அங்கே இந்த அலுவலகத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அது ஒரு வாடகை கட்டிடம், எனவே அது மாற்றுவது சாத்தியமில்லை என்று சொல்லி, இது 2013, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காப்பி நான் சர்க்குலேட் பண்றேன். இது கொடுத்தது மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள். இது எப்படி கொடுத்தீங்க தலைவரே? இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இது யாருடைய ஒப்புதலோடு பண்ணீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியினர் இப்படி மாற்றி கொடுத்ததாக யாருக்காவது இது தெரியுமா? ஆனால் இப்பொழுதுதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் அது செயல்பட முடியாது என்பதனால்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் வசித்த இடம் என்றாலும் கட்சியினுடைய நலன் கருதி தான் வசித்த வீட்டையே கட்சியினுடைய அலுவலகமாக பயன்படுத்துவதற்காக அவரே முன்வந்து கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய, தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அதை இன்றைக்கு விமர்சனம் செய்து அவர் சொல்லுகிறார். எனவே இந்த அலுவலக மாற்றம் என்று சொல்வது என்பது நேற்று வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினுடைய அதனுடைய தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக திரு கௌரவ தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம்.